ஆண்டாள் திருவடிகளே சரணம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் பிறரழிய சென்று சிறுச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 11. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று தன் தோழியை பார்த்து கேட்கிறாள். நாங்கள் எல்லோரும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம், உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம், முகில்வண்ணன் பெயரை பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ சற்றும் முகம் தரிக்கவும் இல்லை, ஒரு சினுக்கம் என்று சொல்வோம் இல்லையா, சிற்றாதே பேசவும் இல்லை. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி முதல் பாசுரத்தில் செல்வ சிறுமீர்கள் என்று கூறினாள் இல்லையா, அதே போல் இங்கு செல்வ பெண்டாட்டி என்று கூறுகிறாள். தன்னுடைய தோழியை அத்தனை அழகாக கூப்பிடுகிறாள். கூப்பிட்டு விட்டு சிற்றாதே பேசாதே என்று சொல்லிவிட்டு எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ என்று கேட்கிறாள். எதற்காக நீ உறங்குகிறாய், நீ உறங்கும் பொருள் என்ன என்று கேட்கிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் அந்த குணம் பொருளேலோ என்னும் அந்த வார்த்தையில்தான் உள்ளது. நீ என்ன சொன்னாய், நீங்கள் எல்லோரும் வந்துவிடுங்கள், நானும் தயாராகி வந்து விடுகிறேன், நாம் எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே கோவிலுக்கு செல்லலாம் என்று கூறினாய். எப்பொழுது நீ அப்படி கூறினாயோ உனக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தில் இந்த நோன்பில் ஒரு ஆர்வம் உண்டு என்று தெளிவாகிறது. உனக்கு ஆர்வமும் இருக்கிறது, திட்டமும் இட்டுவிட்டாய், வருகிறேன் என்று வாக்கும் கொடுத்து விட்டாய். அப்பொழுது அந்த ஆர்வத்திற்கு சற்றும் பொருந்தாத ஒரு வகையில், உண்மையில் கூறப்போனால் அந்த ஆர்வத்திற்கு எதிரான விதத்தில் நீ இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆர்வத்திற்கும் நீ செய்யும் செயலிற்கும் சம்பந்தமே இல்லையே. உன்னுடைய ஆர்வத்திற்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உன் ஆர்வத்திற்கு பொருந்தாத ஒரு செயலை நீ செய்வதற்கான காரணம் என்ன, அதற்கான பொருள் என்ன என்று கேட்கிறாள். அந்த பொருள் என்ன என்று நீ யோசித்தாயா? அந்த பொருள் என்ன, எதற்காக நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பதன் மூலம் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறாள் என்றால், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய சிந்தனை. நம்மை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். நாம் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய ஆர்வம் ஒன்று இருக்கிறது, நாம் செய்வது அதற்கு நேர்மாறாக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டாள் தன் தோழியிடம் கூறுகிறாள். ஆண்டாள் முதல் பாசுரத்திலிருந்தே நமக்கு ஒவ்வொரு குணமாக சொல்லிக் கொண்டு வருகிறாள். முதல் பாசுரத்தில் நம்பிக்கையை பற்றி சொன்னாள். பிறகு நெறிமுறைப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், ஒவ்வொரு பாசுரத்திலும் பிறர் நலம் பேண வேண்டியது பற்றியும் பதற்றப்படாதது பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் சொல்லிக் கொண்டு வருகிறாள். நமக்கும் எல்லாம் புரிகிறது. நம்பிக்கை என்பது நல்ல குணம் என்று தெரிகிறது. விதிமுறைப்படிதான் செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்திருக்கிறோம். பதட்டப்படக்கூடாது என்று நாம் தெரிந்திருக்கிறோம். நிதானமாக செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. சோம்பல் கொள்ளவே கூடாது என்று தெரிந்திருக்கிறது. எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கை என்பது நல்ல குணம் என்று தெரிந்து கொண்டேதான் சந்தேகப்படுகிறோம். நெறிமுறைப்படி செய்ய வேண்டும், எந்த காரியத்தையும் நெறிமுறைப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டேதான் தோன்றியவற்றையெல்லாம் தோன்றியபடி தோன்றிய நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். பிறர் நலம் பேண வேண்டும் என்று தெரிந்து கொண்டுதான் நாம் சுயநலமாக எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், சுயநலமாக செய்து கொண்டிருக்கிறோம். சோம்பல் என்பது அறவே கூடாது என்று தெரிந்து கொண்டே படுத்து கிடக்கிறோம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் மேலோங்கி நிற்கிறது. எல்லாம் தெரிகிறது, ஆனாலும் ஏன் நமக்கு தோன்றியவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்மால் அதை பின்பற்ற முடியவில்லை? ஏனென்றால் நமக்கு இந்த சுய சிந்தனை இல்லை. இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது சுய சிந்தனை என்ற விஷயத்தை நாம் செய்தால் நமக்கே நாம் ஏன் இப்படி மாறுபட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே விளங்கும். நாம் முன்னோமே பார்த்தோம் இல்லையா, சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரையில் நமக்கு இந்த எதிர்மாறான கருத்துக்கள், நாம் நினைப்பது ஒன்றும் நாம் செய்வது வேறொன்றுமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது சிறிய விஷயம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் ஆசைப்படும் ஒரு விஷயம், காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது. எல்லோரும் அதைத்தான் சொல்கிறார்கள். நான் இன்னும் சிறிது சீக்கிரமாக எழுந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் இதை முயற்சிக்கிறோம். அதனால்தான் நாம் அலாரமும் வைக்கிறோம்.
5 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு நன்றாக அதை ஆஃப் செய்துவிட்டோ ஸ்னூஸ் செய்துவிட்டோ மீண்டும் உறங்குகிறோம். இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய ஆர்வம் எங்கே இருக்கிறது? எழுந்து கொள்ள வேண்டும், சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நாம் செய்வது என்ன? அந்த அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு உறங்குகிறோம். இன்னும் ஒரு மிக மிக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். உடல் எடையை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும், நிறைய சாப்பிடக்கூடாது, நமக்கு ஒத்துக்கொள்ளாததை சாப்பிடக்கூடாது என்று பல விஷயங்கள் உள்ளன. உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று எல்லாம் இருக்கின்றன அல்லவா? இதில் எதையானும் நாம் பின்பற்றுகிறோமா? இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் அதற்கு நேர்மாறான விஷயங்களை செய்து கொண்டிருப்போம். நமக்கு எது மிகவும் உடல் எடையை கூட்டுமோ அது போன்ற உணவுகளைத்தான் சாப்பிடுவோம். நினைத்த நேரத்தில் சாப்பிடுவோம். எப்போதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அப்போதும் சாப்பிடுவோம். உடல் பயிற்சியை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை. இதேதான் ஏதோ ஒரு உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்றால், மருத்துவர் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது. மருத்துவர் நடக்கச் சொன்னாரே, நடக்கிறீர்களா? ஒரு வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் நடக்கிறேன். இதுதானே நாம் சொல்வது. மருத்துவர் சொன்ன மருந்துகளை எல்லாம் சாப்பிடுகிறீர்களா? அது என்னவென்றால், சாப்பாட்டிற்கு முன் ஒரு மருந்து கொடுப்பார் இல்லையா, அது அநேகமாக மறந்து விடுவோம் எல்லாருமே. சாப்பாட்டிற்கு பின் அரை மணி நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று கூறினால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம். என்னவென்றால், உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது. மருத்துவரிடம் சென்று விட வேண்டும், அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்து விட வேண்டும் என்று அதில் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்வதை பின்பற்றுவதில் நமக்கு ஆர்வமே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதற்கு நேர்மாறாக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இது சிறிய விஷயம். பெரிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், நிறைய பேருக்கு குடும்பம் என்ற விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறது. குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் சூழ இருக்க வேண்டும், குடும்பம் குடித்தனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் நடந்தாலும் அலுத்துக் கொள்வார்கள், புலம்பிக் கொண்டே இருப்பார்கள், புலம்பி தீர்த்து விடுவார்கள், குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குடும்பம், உறவினர்கள் என்று வரும் பொழுது சில சங்கடங்கள், சில சிரமங்கள் சேர்த்துத்தான் வரும் இல்லையா? குடும்பத்தின் மேல் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் வரக்கூடிய அந்த சிரமங்களின் மேல் ஒரு புலம்பல். அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு புலம்பும் தன்மை, எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் ஒரு தன்மை. ஆர்வம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் செயல்பாடுகள் வேறு பக்கமாக இருக்கிறது என்பதை, சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரை நாம் இப்படித்தான் இருக்கிறோம் என்பதை ஆண்டாள் இங்கு நமக்கு பொருளேலோ என்று அந்த ஒரு வார்த்தையில் காண்பிக்கிறாள். நாம் முன்னமே சொன்னது போல அவள் சில விஷயங்களை போகிற போக்கில் சொல்லி கொண்டு போகிறாள். அந்த ஒரு வார்த்தையில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே எதற்காக உறங்குகிறாய் என்று மட்டும் அவள் கேட்டிருந்தால், எற்றுக்கு உறங்குகிறாய் என்று கேட்டிருந்தால் இத்தனை அர்த்தங்கள் அதில் வந்திருக்காது. எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ என்று அந்த ஒரே வார்த்தையில் பல விஷயங்களை அவள் அடக்கிவிட்டாள். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய சிந்தனை, இந்த விஷயம் ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஹனுமன், ஆஞ்சநேயர் இந்த சுய சிந்தனையை செய்தார் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் சீத்தையை தேடி லங்கைக்கு சென்றார். அங்கு லங்கையில் எல்லா இடத்திலும் தேடிவிட்டார், ஆனால் சீத்தையை காணவில்லை. அவரால் சீத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு மிகவும் மனம் நொந்தவராய், மனம் தளர்ந்தவராய், இவ்வளவு தேடியும் நம்மால் சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியவில்லையே, என்ன இப்படி நேர்ந்து விட்டது என்று அவர் மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்தாராம். பிறகு அவர் என்ன செய்தார் என்றால், ஆஞ்சநேயர் இல்லையா, அவர் என்ன செய்தார் என்றால் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய சிந்தனை செய்கிறார். முதலில் தன்னுடைய பர்பஸ், அதாவது தன்னுடைய நோக்கத்தை இன்னும் ஒரு முறை நினைத்து பார்க்கிறார். ராமர் தான் தொழும் அந்த தெய்வம், அவர்தான் தன்னை இந்த காரிய நிமித்தமாக அனுப்பியிருக்கிறார். சீதாதேவியை தேடி நான் வந்துள்ளேன், நான் ராமகாரியமாக வந்துள்ளேன் என்று நோக்கத்தை ஒரு முறை நன்றாக தீர்க்கமாக யோசித்து கொண்டாராம். அந்த நோக்கத்தை ஒரு முறை யோசித்து கொண்டார் என்னும் பொழுதே எவ்வளவு ஒரு தெம்பு ஏற்படுகின்றது பார்த்தீர்களா? நோக்கத்தை இன்னொரு முறை யோசித்து பார்த்தார். பிறகு தன்னுடைய பலத்தை இன்னும் ஒரு முறை யோசித்து பார்த்தார். நான் யார், எனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, என்னால் எவ்வளவு இயலும், என்னால் எவ்வளவு முடியும், எனக்கு இருக்கும் சக்தி என்ன என்று தன்னுடைய பலத்தை ஒரு முறை சீர்தூக்கி பார்த்தார். பிறகு தன்னுடைய ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொண்டார்.
என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று அவர் தன்னுடைய ஆன்மபலத்தை பெருக்கிக் கொண்டார். பிறகு புத்துணர்ச்சி உடையவராய் எழுந்து மீண்டும் சீதையை தேடத் தொடங்கினார் என்று அவ்வளவு அழகாக இந்த எல்லா நிலைகளையும் வால்மீகி பகவான் எழுதியுள்ளார். ஹனுமான் ஆஞ்சநேயர் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னும் விஷயத்தை ராமாயணத்தில் நமக்கு மிக அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த சுய சிந்தனை தான் ஆஞ்சநேயருக்கு மீண்டும் தேடுவதற்கான அந்த ஒரு பலத்தை, அந்த ஒரு தெம்பை, புத்துணர்ச்சியை தந்தது என்று நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதே விஷயத்தை தான் ஆண்டாள் இங்கே எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ என்று அந்த ஒரு வார்த்தையால் நமக்கு காண்பிக்கிறார். அந்த சுய சிந்தனை செய்தால் அந்த பொருள் நமக்கு சுலபமாக பிடிபடும். நமக்கு நம்முடைய நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் ஆராய அது நமக்கு கற்றுத்தரும். மீண்டும் ஒரு முறை நமது நோக்கத்தை நாம் யோசிக்கும் பொழுது நாம் என்ன யோசித்தோம், நம்முடைய நோக்கம் என்ன என்று அதை மீண்டும் ஒரு முறை யோசிக்கும் பொழுது நேர் எதிர்மாறான ஒரு திசையில் போவதற்கு மனம் ஒப்புமா? பிறகு என்னுடைய பலம் என்ன, இந்த விஷயத்தில் நான் ஆர்வமுறுகிறேன், என்னுடைய பலம் என்ன என்று யோசிக்கும் பொழுது நாம் எந்த பக்கத்தில் நமது ஆர்வம் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் செல்ல தொடங்குவோம். பிறகு நம்முடைய பலத்தையே நாம் பெருக்கிக் கொண்டு ஒரு புத்துணர்ச்சி பெற்றவராய் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் செல்வோம். இலக்கை நோக்கி 100% செல்லாவிட்டால் கூட 50%, 25% சென்றால் கூட அது வெற்றிதானே. எதிர்மறையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதல்லவா, எதிர்மாறான ஒரு திசையில் செல்லக்கூடாதல்லவா. இதை நமது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நமது சுயசிந்தனை நமக்கு காண்பித்து தரும். நாம் நம்முடைய ஆர்வத்தின் பின்னே சென்று ஒரு காரியத்தில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் சுயசிந்தனை உடையவராக இருக்க வேண்டும். எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ என்று நம்மை பார்த்து நாமே, நான் ஏன் இந்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டும் செயல்படாது இருக்கிறேன் என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த கேள்விக்கு பதிலை அறிந்து அதன்படி நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் எந்த விஷயத்தில் ஈடுபடுகிறோமோ அதில் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுயசிந்தனை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.